தாய் தமிழ் சொந்தங்களுக்கு அன்பு வணக்கங்கள். பேத் டு பவர் அப்படிங்கிற சீரியஸ் இன்னையிலேருந்து ஆரம்பம். இந்த சீரியஸ் 26 தேர்தலை நோக்கினது. இதை தொடர்ந்து இந்த 26ல் நாம் தமிழர் கட்சி, தமிழ் தேசியம் அரியணை ஏறுறதுக்கு என்னென்ன அரசியல் உண்டோ அந்த அரசியலை முழுக்க இங்கே நம்ம அக்கக்கா பிரித்து மேய போகிறோம். முதல்ல இந்த கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் தமிழ்நாடு அரசியல் சூழ்நிலை எப்படி மாறி இருக்குங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதுக்கு முன்னால் அடிப்படையான சில விஷயங்களை உங்களுக்கு சொல்லணும். அதாவது பாஜகன்ற கட்சி தான் இன்னைக்கு இந்தியாவை வாழ்ந்துகிட்டு இருக்கு. அந்த பாஜகவோட அடிப்படை சித்தாந்தம் என்னைக்கும் இந்த 100 வருடமோ 200 வருடமோ இன்னும் 1000 வருடங்கள் கடந்தாலும் பாஜகவின் ஒரு அடிப்படை தத்துவம் ஒன்று இருக்கு. அது ஆர்எஸ்எஸ் தத்துவம். ஆர்எஸ்எஸ்ல அடிப்படை தத்துவம் அப்படி என்னன்னா, எந்த ஒரு நாட்டிலையும் 30 விழுக்காடுக்கு மேல சிறுபான்மை, அதாவது இஸ்லாமியர் கிறிஸ்துவர் வந்துட்டாங்க அப்படின்னா அந்த நாடு அப்படியே அவங்க கைக்கு போயிடும், பவர் அப்படியே அவங்க கைக்கு போயிடும். அது நடக்கக்கூடாதுங்கிறது தான் பாஜகவோட அடிப்படை தத்துவம். இது எப்போ மாறப்போறதில்லை, யார் வந்தாலும் மாறப்போறதில்லை. மோடியோ, நட்டாவோ, அமித்ஷாவோ, மோகன் பகவத்தோ, எத்தனை ஆட்கள் வேணா மாறலாம், அத்வானி, வாஜ்பாய் மாறலாம், இந்த சித்தாந்தம் மாறாது. இதை அடிப்படையாக கொண்ட கட்சி தான் பாஜக. இதை நீங்க முதல்ல மண்டையில ஏத்திங்க. இது மாறவே மாறா. இதுதான் பேஸ்ல. இதுல இருந்தா நீங்க கீழே பார்க்கணும். அப்போ பாஜக தமிழ்நாட்டில் என்னென்ன நகர்வுகள், அரசியல் நகர்வுகளை செஞ்சாலும் இது கடைசியாக அங்கே தான் போய் முடியும். இது அங்கே தான் எடுத்துகிட்டு போக போகிறாங்க. சரியா? அதனால இதை நல்ல புரிந்த இஸ்லாமிய கிறிஸ்துவ மக்கள் என்னைக்குமே பாஜக பக்கம் நிற்க மாட்டாங்க. எந்த கட்சி பாஜக கூட கூட்டணி வச்சாலும் சரி. அதனால தான் தொடர்ச்சியாக நாம் தமிழர் கட்சி சீமானவர்கள் இந்த பாஜக கூட விலகியே இருக்கார். அவங்க கூட ஒட்டும் கிடையாது, உறவும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி 4 கட்சியும் அடிக்கிறார். அதிமுக, திமுக, காங்கிரஸ், பாஜக எல்லாரையும் சேர்த்து அடிக்கிறார். ஆனால் பாஜக என்ன எதிர்பார்க்குது அப்படின்னா, சீமான் அவர்களை எதிர்பார்க்குது. அதுக்கு உங்களுக்கு வெளிப்படையான தகவல் யார் அப்படின்னா ரவீந்திரன் துரைசாமி அவர்கள். அவர் ஒரு ப்ரோ மோடி ஆள். நான் ரவீந்திரன் துரைசாமி அவர்களுக்கு நேரடியாகவே சவால் விடுறேன் இந்த காணொலி மூலமாக. இன்னைக்கு இந்த பேத் டு பவருங்கிறது நேரடி சவால். ஏன்னா இன்றைய தேதிக்கு தமிழ்நாடு அரசியல் விமர்சகர்கள் களத்தில் கிரெடிபிலிட்டி ரேட்டிங் அதிகமாக உள்ளவர் நம்ம ரவீந்திரன் துரைசாமி அவர்கள். ஒப்பீனியன் கிரியேஷன் டேலண்ட்ல எக்ஸ்ட்ராடினரி டேலண்ட் அவருக்கு உண்டு. ஒவ்வொரு தலைவர்களோட கருத்துலையும் ரீடிங் இன் பிட்வீன் த லைன்ஸ்லாம் பண்ணுறது. ஏன்னா நான் என்ன புரிஞ்சுக்கணும், ஒரு தலைவரோட பேச்சில் அதே இதை அவர் காணொலிகளில் பேசுவார். அப்போ அது எப்படி, அப்போ அந்த எலக்டோரல் நரேட்டிவ்ஸ், அப்புறம் பொலிட்டிக்கல் கமெண்ட்ரி, நீங்கள் ஒரு ஆளை தூக்கணும்னா அவர் கூட இருக்கிற ஆளை தாழ்த்தி பேசுகிற அப்படி மாதிரி உங்கள் பொலிட்டிக்கல் ஸ்டைலை ஃபுல்லாக நான் அப்சர்வ் பண்ணியிருக்கேன். உங்கள் பொலிட்டிக்கல் கமெண்ட்ரி ஸ்டைலை ஃபுல்லாக நான் அப்சர்வ் பண்ணியிருக்கேன். அதில் நீங்கள் என்ன அப்ஜெக்டிவை செட் பண்ண விரும்புகிறீங்க, இல்லை ஒரு கருத்துக்களை நீங்கள் எந்த பார்வையில் அப்ரோச் பண்ணுறீங்க, அதை ப்ரோ மோடியாக எப்படி மாற்றுறீங்க, இதெல்லாம் நான் பார்த்து வந்திருக்கேன். நீங்கள் ப்ரோ மோடியாக இருக்கலாம் ரவீந்திரன் சார். நான் உங்களோட ஃபாலோவர். நீங்கள் அண்ணனுக்கு வெளிச்சம் கொடுத்ததில் எனக்கு உங்கள்கிட்ட மிகப்பெரிய ஒரு நன்றி கடன் உண்டு. அதில் நான் உங்களை பாராட்டுறேன். அதில் யாருமே அண்ணனை எடுத்து பேசாத இடத்துல நீங்கள் நாம் தமிழர் கட்சி எடுத்து கொள்கை ரீதியாக நீங்கள் முரண்பட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் தொடர்ச்சியாக சீமான் அவர்களை வெளிச்சம் கொடுப்பீங்க. ஆனால் சீமான் அவர்களை வெளிச்சம் கொடுக்கறதுக்கு உங்களுக்கு அரசியல் ஆதாயம் ஒன்று இருக்குது. என்னென்னா, நீங்கள் அப்படியே நாம் தமிழர் கட்சியை பாஜக பக்கம் கொண்டு போயிடலாங்கிற ஒரு எண்ணத்தில் நீங்கள் இருக்கீங்க 29ல். அது நம்ம அனுமதிக்க முடியாது. நேற்று அவங்க கூட்டத்தில், அதாவது நம்ம மணியரசன் ஐயா கூட்டத்தில் சொல்லிட்டாரு, 26லையும் தனிச்சு தான் 29லையும் தனிச்சு தான் சொல்லிட்டாரு. இதனால தான் நீங்கள் அடுத்த கரூர் சம்பவம், இந்த கரூர் சம்பவத்தை சொல்லிடுற கரூர் சம்பவத்தை நீங்கள் அணுகிற விதத்தை எனக்கு ஒரு முரண் இருக்குது. அதில் நீங்கள் என்ன பண்ண நினைக்கிறீங்கன்றதையும் நான் சொல்கிறேன். உங்களுக்கு வேணால் கரூர் சம்பவம் பாஜகவை பொறுத்த வரைக்கும் இது ஒரு சம்பவமே அல்ல. ஏன்னா நீங்கள் இப்போ ப்ரோ டிஎம்கேவாக இருக்கீங்க. நீங்கள் ஸ்டாலின்னா தான் அடுத்து பவரில் இருக்கணுங்கிறத நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்க. ஏன்னா அதுதான் உங்களுக்கு 29ல் பாஜகவுக்கு வசதியாக இருக்குங்கிறதையும் நீங்கள் முடிவு பண்ணி அந்த லைனை தான் நீங்கள் டோ பண்ணுறீங்க. நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, இந்த கரூர் சம்பவம் உண்மையிலேயே தமிழர் வரலாற்றில் ஒரு நடிகன் பின்னால் போய் இவ்வளவு உயிர்கள், பிஞ்சு குழந்தைகள் உயிர்கள் இழந்திருக்குன்றது தமிழர்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது. உலகமெங்கும் இருக்கக்கூடிய தமிழர்களால் இதை ஏற்றுக்கொள்ளக்கூடாது. வரலாற்றில் இப்படி ஒரு நடிகன் இந்த மாதிரி ஒரு கூட்டத்தை கூட்டினா அதில் போய் பார்க்கறதுக்கு தமிழின மக்கள் செத்து போயிட்டாங்கன்னு தெரிகிறது பேரவலம். இது எந்த ஒரு நாட்டிலையும் ஒரு அறிவு கூர்மை உள்ள ஒரு மனிதன் நடந்து ஒரு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போதும், எந்த நாட்டில் எவன் வேலை செஞ்சாலும் ஒரு நடிகன் பின்னால் போய் செத்த கூட்டம் தானடா நீங்கன்னு சொன்னால் அதுக்கு மேலே ஒரு தமிழனுக்கு டிஃபென்ஸ் எதுவுமே கிடையாது. அது மிகப்பெரிய தன்மான இழப்பு. இதுக்கு பதில் வரலாற்றில் நம்ம எப்படி சொல்லணும் அப்படின்னா, இப்படி ஒரு நடிகன் இந்த மாதிரி ஒரு கூட்டத்தை கூட்டினா அந்த நடிகை திரைக்கவர்ச்சியை காமிச்சு ஆட்சியை பிடிச்சிடலாம் நினைச்சான். தமிழ் இளைஞர்கள் எழுந்து வந்தார்கள், அவனை போட்டு பொழந்தார்கள், அவனை
தெறிக்க விட்டார்கள், அவன் அந்த களத்துல இருந்தே அப்புறப்படுத்தினார்கள். இனிமே ஒரு நடிகனுக்கு இந்த மாதிரி ஒரு மக்களை ஏமாற்றி கொண்டு வரலாங்கிற எண்ணம் வராத அளவுக்கு செய்தார்கள், புதைத்தார்கள் இந்த எண்ணத்தை அப்படிங்கிறத நிறுவனம். இதுதான் தமிழக இளைஞர்களின் அடுத்த கட்ட நடவடிக்கை, அடுத்த கட்ட வேலை. அதை நோக்கின பயணம் தான் இந்த பேத் டு பவர் இன் 2026. சரியா? ஸோ இதை வந்து தொடர்ச்சியாக நீங்கள் பாருங்கள். இன்னைக்கு எபிசோட் 1. அப்புறம் இந்த அடிப்படையில் இதை புரிஞ்சுக்கிட்டீங்களா? பாஜகவோட என்னன்னு புரிஞ்சுக்கிட்டீங்களா? இதுக்கு வந்து என்னன்னா, இதுக்கு ரேகை, இதை வந்து எப்படி நம்ம அண்ணன் ஏன் வந்து இதை இந்த முடிவு எடுக்கிறதுக்கு இன்னும் தயங்குறா? எவ்வளவோ ஆஃபர் வந்துருச்சு, எவ்வளவோ ஆஃபர் பல கட்சிகள்ல இருந்து வந்துருச்சு. அவர் இன்னும் ஏன் அப்படியே இந்த பழனி பாபா, காயிதே மில்லத் அப்படியே பிடிச்சி, விமானவர் சேரன் அப்படி பிடிச்சி ஏன் போறாரு அப்படின்னா, பார்க்குறாரு இந்த ஒரு ரேகை தெரிஞ்சிடாதா? திமுக அடுத்ததான் நாம் தமிழர் கட்சி தான் நம்புறாங்க. நீங்க இஸ்லாமியர் அவர்கள் பூத்துல எல்லாம் இந்த டேட்டா எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, திமுக எதிராக அடுத்தபடியா வாக்கு விழுற கட்சி நாம் தமிழர் கட்சி தான். ஆனா அந்த வித்தியாசம் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. இவர் வந்து அந்த ரேகை தெரிஞ்சிடாதா? அங்கிருந்து அடுத்த தலைமுறை இளைஞர்கள் கொஞ்சம் வந்து உத்து நம்மளை பாத்திர மாட்டானான்னு தொடர்ச்சியா அவங்கள்ட்ட போய் 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 பேசுறாரு. இப்போ இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் அவர் எடுக்கக்கூடிய முக்கியமான ஸ்டெப் என்ன நினைக்கிறீங்க? கிறிஸ்துவ சபைகளில் பாதிரியார்களை வச்சு உங்கள் மக்களை கூப்பிடுங்க, அவங்களுக்கு இருக்க கேள்விகளை என்கிட்ட கேட்க சொல்லுங்க. இஸ்லாமிய குருமா அந்த அவர்கள்ட்ட போய் மசூதியில் போய் நீங்கள் உங்கள் பிள்ளைகளை கூப்பிடுங்க, உங்கள் இளைஞர்களை கூப்பிடுங்க, உங்கள் மக்களுக்கு என்ன கேள்வி இருக்கோ என்கிட்ட கேட்க சொல்லுங்க. அன்னைக்கெல்லாம் அந்த கிறிஸ்துவ சபையில் ஒரு தம்பி கேட்குறாரு, இது தாய் மதம் திரும்புங்கன்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்களே அப்படின்னு கேட்குறாரு. என்னது, காந்தி தாத்தா செத்துட்டாரா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. இது வந்து 10-15 வருஷத்துக்கு முன்னாடி அவர் சொல்லி அதுக்கு பல விளக்கங்களை கொடுத்து வந்தவர். இப்போ 2025 வந்து அந்த கேள்வி இன்னொரு பையன் கேட்குறான். அப்போ தான் நான் புரிஞ்சுட்டேன், போய் சேரலை, இன்னும் போய் சேரலை, கருத்துக்கள் போய் சேரலை. அப்போ நமக்கு உண்டான முயற்சிகள் ஏதாவது செய்யணும் அப்படிங்கிற மாதிரி. ஆர்டி சார், நீங்கள் வேணால் வந்து ப்ரோ மோடியாக இருக்கலாம், நான் ப்ரோ சீமான். ப்ரோ சீமான்னா எப்படின்னா, நான் என் வாழ்க்கையில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் நாகர்கோவிலில் பிறந்து வளர்ந்து ஒரு இளைஞன், அதாவது இந்த சிஸ்டத்தில் கஷ்டப்பட்டு முன்னேறி வந்த ஒரு இளைஞன். அந்த இளைஞனுக்கு மனசில் அவன் வாழ்க்கையில் பட்டு அவன் தந்தையை பார்த்து, விவசாயத்தில் படக்கூடிய கஷ்டத்தை பார்த்து, ஒரு அரசில் வேலை பார்க்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய கஷ்டத்தை பார்த்து, தெருவில் இருக்கிற கஷ்டங்களை பார்த்து, சமூகத்தில் இருக்கிற கஷ்டங்களை பார்த்து, கல்வியில் இருக்கிற கஷ்டங்களை பார்த்து, எல்லாத்தையும் பார்த்து வளர்ந்தவன். அப்போ இதை என் மனசுக்குள்ள ஒரு அரசியல் இருக்குது. அந்த அரசியலை நான் செய்யணும்னு நினைக்கும் போது அந்த அரசியலை களத்தில் செஞ்சுக்கிட்டு இருக்கவர் சீமான். அதனால தான் நான் ப்ரோ சீமான். புரியுதா உங்களுக்கு? இதை வந்து நீங்கள் முதல்ல அடிப்படையில் புரிஞ்சுக்கணும். நீங்கள் இன்னொரு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. நீங்கள் பார்க்குறீங்களா, இந்த வக்ஃப் போர்டு, அதுக்கப்புறம் இந்த கிறிஸ்துவ சபைகள், இவங்கெல்லாம் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக ஏன் இருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கு புரியுதா? அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா, இந்த அமைப்புகள்கிட்ட எல்லாமே, அதாவது வெள்ளக்காரன் இந்தியா ஆண்டுகிட்டு இருக்கும்போது அவன் வந்து மதமாற்றம்லாம் செய்யலை. ஒரு கட்டத்தில் அவனுக்கு சென்னையில் இருக்கும்போது வெளியேறக்கூடிய நிலைமை வரும்போது என்ன பண்ணா, மதம் சரி, இந்த மதத்தை வச்சு மக்களை நம்ம பக்கத்தில் வச்சிடலாம், அப்போ பெரிய ரிவோல்ட் வராது அப்படின்னு சொல்லி அந்த மதத்தை பரப்ப ஆரம்பித்தான். 4 பேர் போய் சேர்ந்து ஒரு சபை ஆரம்பிக்கலான்னா வந்து 1 கிரவுண்ட் இடம் கொடுத்தான். 100 பேர் சேர்ந்து ஒரு சபை ஆரம்பிக்கலான்னு போய் அந்த கவர்மெண்ட்னா 4 கிரவுண்ட் இடம் கொடுத்தான். இப்படி போய் 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 இடங்களை கொடுத்து, ஆதாயங்கள் கொடுத்து பெரிய பெரிய சபைகள். நீங்கள் சென்னையில் பார்த்தீங்கன்னா முழுக்க நிறைய கிறிஸ்டின் சபைகள் இருக்கும். பெரிய சிட்டிக்குள்ளே பெரிய இடங்கள் இருக்கும். தேனாம்பேட்டையில், கீழ்பாக்கத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே அவ்வளோ கன்ஜஸ்டாக இருக்கும் மற்ற ஏரியாக்கள். ஆனால் பார்த்தீங்கன்னா கிறிஸ்துவ சபைகள் வந்து அவ்வளோ பெருசாக இருக்கும். இதை பாதுகாத்து இந்த மதங்கள் நிற்கும், இந்த சபைகள் நிற்கும். அதனால தான் இவ்வளோ ஒற்றுமை. ஒரு குடையின் கீழ் இருப்பாங்க, ஒரு இடத்துல ஓட்டு போடுவாங்க. இந்த நிலத்தை ஃபுல்லாக பாதுகாத்தவங்க கையில் கொடுப்போம். ஆனால் அறநிலையத்துறை, நீங்கள் வந்து இவ்வளவு நிலங்களும் எப்படி அவங்க கையில் இருக்கும் அப்படின்னா, அது பயன்பாட்டில் இருக்கணும். அதனால தான் ஞாயிற்றுக்கிழமையான தொடர்ச்சியாக சர்ச்சைக்குவான்னு சொல்கிறது காரணம் என்ன? அதுதான். அதே மாதிரி மசூதிகளில் அவங்க வெள்ளிக்கிழமையான கட்டாயம் போவாங்க. ஏன்னா அந்த நிலங்கள் பயன்பாட்டில் இருக்கணும். ஆனால் கோயில் அப்படி இல்லை. கோயிலுக்குள்ளே போகிறது குறைஞ்சிருச்சு. அது காரணம் திராவிட கட்சிகள். அவன் திட்டமிட்டு தான் அந்த நிலங்கள்லேருந்து வெளியேற்றினா. இப்போ அந்த கட்சி, அந்த இடங்கள்லாம் யார்கிட்ட இருக்குன்னு பார்த்தோன்னா, திராவிட கட்சியில் இது வரைக்கும் இருந்த எம்எல்ஏ, எம்பி, மந்திரிகள்கிட்ட இருக்கும். இதை நீ சிந்திச்சு பாரு. இதுதான் அரசியல். நிலம்தான் அரசியல். நிலத்தை இழந்தால் பலத்தை இழப்போம். இதை முதல்ல தெரிஞ்சுக்கிட்டு என்னை பின்தொடருங்க. தொடர்ந்து சந்திக்கலாம், தொடர்ந்து பேசலாம். வாழ்க தமிழ், வெல்க நாம் தமிழர்.